ஓம் சாய்ராம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சாய்பாபா இருந்த வீடு, சாய்பாபா அமர்ந்த கல், இங்கே சாய்பாபா செய்த அற்புதங்கள், இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சாய் சத்சரத்தில் படிச்சிருப்போம், சாய்பாபா 16 வயது பாலகனா ஷிரடிக்கு வருவாங்க. அதன் பிறகு ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு அவுரங்காபாத்லேருந்து சிந்தான் அப்படின்ற இடத்துல பாபாவுக்கு 2வது முறையாக காட்சி கொடுத்தாங்க. சாந்த்பாய் பாட்டில் சாய்பாபாவை அந்த மாமரத்துக்கு அடியில், சிந்தானில் மாமரத்துக்கு அடியில் பார்த்துட்டு பாபா செய்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, பாபா ஒரு சாதாரண மனிதரே அல்ல, ஒரு மிகப்பெரிய மகான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பாபாவை சாய்பாபா எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சாய்பாபாவும் அவர் கூப்பிட்டதற்கு இணங்க தூப்கேடால சாய்பாபா சாந்த்பாய் பாட்டிலோட வீட்டுக்கு வர்றாங்க. நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் சிந்தான் அப்படின்ற இடத்துல சாய்பாபா 2வது முறையாக தோன்றிய அந்த மாமரம், அங்கே நடந்த விஷயங்கள், அங்கே பாபாவுக்கு நாங்கள் செய்த பூஜைகள், இது எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போது சாய்பாபா சாந்த்பாய் பாட்டிலோட அவங்க வீட்டுக்கு வர்றாங்கல்ல, அந்த வீடு, அங்கே சாய்பாபா இருந்த அந்த இடம், அங்கே சாய்பாபா அமர்ந்த அந்த இடம், அங்கே நடந்த அற்புதங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வீடு தான் சாந்த்பாய் பாட்டிலோட வீடு. இங்கே தான் சாய்பாபாவை சாந்த்பாய் பாட்டில் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. இங்கே சில மாத காலம் சாய்பாபா வாழ்ந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இவங்க சாந்த்பாய் பாட்டிலோட 5th ஜென்ரேஷன். நாங்கள் 2019 போகும்போது இவங்களை பார்த்தோம். இவங்க இப்போ வேறு இடங்களுக்கு குடி போனாலும் பாபா இருந்த இந்த வீடை மறக்காமல் அப்படியே இப்போ வரைக்கும் பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த வேப்ப மரம், இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் தான் பாபா ரொம்ப நேரம் அமர்ந்திருப்பாங்களாம். இந்த மரத்துக்கு அடியில் பாபா உட்காந்து இந்த ஊர் மக்களோட கலந்து பேசியிருக்காங்க. இங்கே பல விஷயங்கள் பாபா செஞ்சுருக்காங்க. பல பேருக்கு பல அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்லில் தான் பாபா உட்காந்துருக்காங்க. இந்த கல்லை இப்போ வரைக்கும் பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சாய்பாபா எங்கே போனாலும் ஒரு மரம், அது கீழே ஒரு கல்லில் தான் பாபா உட்காடுறாங்க. அதே மாதிரி தான் இங்கே சாந்த்பாய் பாட்டிலோட ஊரான தூப்கேடாலையும் இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் இந்த கல்லில் தான் பாபா உட்காந்துருக்காங்க. இந்த ஊர் மக்களுக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, பல அற்புதங்களும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதோட இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இது சாந்த்பாய் பாட்டிலோட சமாதி. இங்கே பக்கத்துலேயே அவரோட சமாதி இங்கே இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது சாந்த்பாய் பாட்டிலோட குதிரை. இந்த குதிரையை தான் பாபா கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. சாந்த்பாய் பாட்டில் தன்னுடைய குதிரையை காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு வரும்போது தான் பாபாவை பார்த்து, பாபா உன்னோட குதிரை அந்த சோலையில் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த குதிரையோடு சேர்ந்து தான் பாபாவை கூட்டிகிட்டு இந்த தூப்கேடாக்கு வருவாங்க. அந்த குதிரை உபயோகப்படுத்திய பொருட்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது நம்ம கேட்ட உடனே அவங்க எடுத்துகிட்டு நம்ம கிட்ட காமிச்சாங்க. இது எல்லாமே இப்போ வரைக்கும் அவங்க வாரிசுகள் பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல சாய்ராம், இது சாந்த்பாய் பாட்டிலோட வீட்டுக்கு முன்னாடியே இந்த கோயில் கட்டியிருக்காங்க. தூப்கேடால சாய் மந்திர் அப்படின்னு சொல்லி பாபாவுக்குன்னே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. சாய்பாபா இங்கே வந்திருக்காங்க. சாய்பாபா சில மாத காலம் இங்கே தங்கியிருக்காங்க. பாபா இங்கே பல அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் பாபாவுக்குன்னே ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க. இந்த சாய்பாபா கோயிலில் ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 2002வது வருஷம் பாபாவோட மகா சமாதி தினம். இந்த தினத்தன்று இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பாபாவோட அந்த மகா சமாதிக்கு ஊர்வலமாக பாபாவோட விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு பல்லக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்திருக்காங்க. எல்லாருமே பாபாவோட பஜனைகள், பாபாவோட பாடெல்லாம் பாடிக்கிட்டு அப்படியே ஊர்வலமாக வரும்போது எங்கிருந்தோ வந்த ஒரு குதிரை இந்த கூட்டத்துக்கு நடுவே பாபாவோட அந்த விக்கிரகத்தை பார்த்து அந்த பல்லக்குக்கு முன்னாடி தன்னோட முன்னங்கால்களை அப்படியே நேராக நீட்டி பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கு. இதை பார்த்தா அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அது நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து போகவே இல்லை, அப்படியே நின்றுட்டு ஒரு சவுண்டு கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த குதிரை மேலே பாபாவோட அந்த விக்கிரகத்தை வச்சு
அப்படியே ஊர்வலமா அழைச்சிட்டு வந்திருந்திருக்காங்க. இங்க வந்து இந்த விக்கிரகத்தை இறக்கி வச்சுட்டு பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குதிரை எங்க போனுச்சுன்னே தெரியலையா, மாயமா மறைஞ்சு போயிருந்திருக்கு. அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வந்தது சாய்பாபாவே தான் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. பாபா சாந்த்பாய் பாட்டீலோட குதிரையை கண்டுபிடிச்சு அந்த குதிரையோட தான் இந்த ஊருக்கு வந்தாங்க. அதே ஊர்ல பாபாவோட மகா சமாதி அந்த தசரா அன்னைக்கு பாபாவோட விக்கிரகத்தை வச்சு பள்ளக்கு தூக்கிட்டு வரும்போது ஒரு குதிரை வந்து பாபாவுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணி பாபாவோட விக்கிரகத்தை தான் சுமந்து இந்த கோயிலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. எவ்வளவு பெரிய அற்புதம்! பாபா எவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணியிருக்காரு பாருங்க சாய்ராம். அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல இன்னும் பல பல அற்புதங்கள் நடந்திருக்கு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த போட்டோ வந்து பாபா வந்து இங்க இளம் வயதுல தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையா இந்த ஒரு ஓவியத்தை வரைஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ இங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த கல்லு வந்து பாபா அமர்ந்த ஒரு கல்லு. இத பத்திரமா இந்த கோயில வச்சு பாதுகாத்துட்டு வர்றாங்க. சாய்ராம், இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இந்த ஒரு போட்டோ, இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் சாய்ராம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்டோ 20/11/2008 எடுத்த ஒரு போட்டோ. இந்த போட்டோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, சாய்பாபா அமர்ந்த அந்த வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தம் பண்ணும்போது ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோவை பிரிண்ட் போடும் போது தான் பாக்குறாங்க அந்த போட்டோல சாய்பாபாவோட உருவம் தத்ரூபமா தெரியுது. சப்கா மாலிக் ஏக் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தத்ரூபமா காட்சி கொடுக்கறாரு. இது ஒரு மிகப்பெரிய அற்புதம் சாய்ராம். பாபா இங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாபா என்னென்ன அற்புதங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க இந்த ஊர்ல. இந்த ஊர்ல தான் சாய்பாபா தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த ஊர்ல பாபா வந்திருக்காங்க. பாபா சில மாத காலம் வாழ்ந்திருக்காங்க. இந்த இடங்கள்லாம் பாபா உட்கார்ந்தாங்க. இங்க பாபா பல பல அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு வர்றதுக்கு பாபா நமக்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்காங்க. பாபா வந்து இருந்த இந்த இடங்கள்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா பாபா வந்திருக்காங்க, பாபா காலடிப்பட்ட அந்த இடங்களை நம்ம பாக்குறோம். இந்த ஒரு அற்புதமான இடத்தெல்லாம் பார்த்து தரிசனம் பண்றதுக்கு நம்ம சாய்பாபாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் சாய்ராம். இதை நீங்க எல்லாருமே வீட்ல இருந்து சாய்பாபா வந்து இருந்த இந்த ஊரை பாருங்க, பாபா அமர்ந்த அந்த இடத்த பாருங்க, பார்த்து நீங்களும் தரிசனம் பண்ணிக்கங்க. பாபா நம்ம கூடவே இருப்பாங்க சாய்ராம். பாபாவை நம்புவோம், பாபாவோட இணைந்திருப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.